அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம சிக்கன் பாப்கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு 200 கிராம்ஸ் சிக்கன் பீஸஸை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆல்ரெடி உப்பு, மிளகாப் பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, எண்ணெய், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு ஒரு நாள் முன்னாடியே மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம வந்து ஒரு எக்கை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். இதை நல்லா பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கூட ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு தடவை நம்ம சிக்கனை வந்து மாவில் ஒரு தடவை நல்லா டிப் பண்ணி எடுத்துகிட்டு கோட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாகவே கோட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி எக்லையும் அதுக்கப்புறம் இன்னொரு தடவை மாவுலையும் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாத்தையும் இதே மாதிரி எடுத்துகிட்டு ஒன்று ஒன்றா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இதில் நான் அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம மைதா மாவு யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக மைதா மாவு யூஸ் பண்ணும்போது டெக்ஸ்சர் நல்லா வரும். நான் கொஞ்சம் ஹெல்தியர் வெர்ஷனுக்காக அரிசி மாவு யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இன்னும் கொஞ்சம் கிறிஸ்பி ஜாஸ்தியாக இருக்கும். சிம்லே வச்சு பொரிச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் சிக்கனும் ஈவனாக வெந்து வரும். இது வந்து நம்ம எந்த மசாலாஸும் பெருசாக ஆட் பண்ணலை. உங்களுக்கு ஸ்பைஸியாக வேணும்னா நம்ம சேர்த்துருக்கிற மாவில் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் ஜீரகத்தூள், மிளகுத்தூள், இல்லைன்னா மல்லித்தூள் இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் மசாலா சேர்த்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். இது வந்து ரெஸ்டாரண்ட்டில் தருவாங்கள்ல சிக்கன் பாப்கார்ன், அதே மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஸ்பைசினஸ் எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் அப்படியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு பேட்சாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளக்க வந்து சிக்கன் நல்லா வெந்து ஃபைபராக இருக்குது பாருங்கள். சாப்பிட்றதுக்கு அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லே இருக்கும். உங்களுக்கு அப்படியே வேணும் வெளியில் உள்ள டெக்ஸ்சர் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் அரிசி மாவுக்கு பதிலாக மைதா மாவு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.